எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சோடனையும் ஜீரகத்தை போடணும். ஜீரகம் பொரிஞ்சோடனையும் வெந்தயத்தை போடணும். 2 மிளகு மிளகுல கொஞ்சம் வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தட்டி வச்சுக்கிற பூண்டு வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கணும். காஞ்ச மிளகாயை போட்டுக்கணும். 2 காஞ்ச மிளகாய் போடணும். கருவேப்பிலை போடணும். சாம்பார் வெங்காயத்தை போடணும். எண்ணெயை கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் போடுறேன். நல்லா எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை வேக வச்சு எடுக்கணும். நல்லா எண்ணெயில் வறந்துடுச்சு. அதை வச்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு சாம்பார் வெங்காயத்தை போட்டு பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கணும். 2 வரமிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள், சாம்பார் பொடி, தேவையான 4 கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு நெல்லிக்காய் மாண்டு புளி எடுத்துக்கணும். சால்ட் உப்பு, தேவையான தண்ணி. இப்போ நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காயை அதில் எடுத்து போடணும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. எண்ணெய் மேலே அப்படியே திரிஞ்சு வரும். தேவையான நம்ம எந்த எண்ணெய்னாலும் சமையல் பாமாயில் தவிர மீதி எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். சீக்கிரமும் முடியும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா திறந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அந்த பால் அதில் ஊற்றிக்கலாம். தேங்காயை அரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா கலரி விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்துடுது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் போட்டுக்கலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.